இயேசு கிறிஸ்து நாமத்தில் இந்த காலை வேளையில் உங்கள் அனைவரையும் நான் வாழ்த்துக்கிறேன். இன்னைக்கு கர்த்தர் நம்மளோட பேச போகிற ஒரு தலைப்பு, இந்த உலகத்தில் நம்ம எல்லாருமே கர்த்தருடைய தராசில் நெருக்கப்படுகிறோம். அதைத்தான் பார்க்க போகிறோம். இதற்கு பரிசுத்த வேதாந்தத்தில் ஒரு வசனத்தை வாசித்து நம்ம தியானிக்கலாம். தானியேல் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 27வது வசனம். தெக்கேல் என்பதற்கு நீ தராசிலே நிறுக்கப்பட்டு குறைய காணப்பட்டாய் என்றும். இந்த பகுதியை தியானிக்கிறதுக்கு முன்பாக இதோடைய வரலாறை நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், நேபுகாத் நேச்சார் இவர் பாபிலோனிய ராஜா. இவர் தன்னுடைய ராஜ்யத்தை விரிவாக்கம் செய்வதற்காக பல நாடுகளை அவர் யுத்தம் செய்து கைப்பற்றினார். அதில் எருசலேம் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான நகரம். அந்த எருசலேமை கைப்பற்றி அங்கே உள்ள யூதர்களை அடிமையாக்கி தன் தேசத்துக்கு கொண்டு போனார். அப்போ அவர் செய்த முக்கியமான ஒரு காரியம், சாலமோன் கட்டின தேவாலயத்தில் ஆண்டவருடைய பாத்திரங்கள், பொன்னினால் செய்யப்பட்ட பாத்திரங்கள் இருந்துச்சு. அந்த பாத்திரத்தையும் எடுத்துகிட்டு போய் தன் நாட்டுக்கு போய் தன் கோயிலில் வச்சார். தன் கோயிலில் வச்சதுனால தேவன் அதற்கான நியாய தீர்ப்பை அவர் மேலே செலுத்தலை. நேபுகாத் நேச்சாருக்கு பிறகு அவருடைய மகன் பெல்சாத்சார் ராஜ்யத்துக்கு வருகிறார். ஆனால் அவருக்கு தேவனை பற்றி அதிகமாக தெரியல. அவருடைய பரிசுத்தத்தை குறித்தோ, அவருடைய மகத்துவத்தை குறித்தோ, அபிஷேகத்தை குறித்தோ, வல்லமையை குறித்தோ அறியாமல் இருந்தார். அதனால் அவர் என்ன செய்தார்னா, அவருடைய ராஜ்ய காலத்தில் 1000 பேருக்கு ஒரு விருந்தை செய்தார். அந்த விருந்தை செய்து அப்போ அவர் செய்த ஒரு மதியீனமான ஒரு செயல், அங்கே உள்ள அவருடைய மனைவிகளும், திருமணம் செய்யாத மனைவிகள், பிரபுக்கள் எல்லாரும் இருக்கிறாங்க. அவர்கள் எல்லாரும் திராட்சரசம் குடிக்கிறோம் அப்படிங்கிறதுக்காக அரண்மனையில் உள்ள பாத்திரங்களை தவிர்த்து எருசலேம் தேவாலயத்திலேருந்து கொண்டு வந்த பாத்திரங்களை அவருடைய கோயிலிருந்து எடுத்துகிட்டு வர சொல்லி அதில் திராட்சரசத்தை ஊற்றி எல்லாரும் குடித்தார்கள். தேவஜனமே, கர்த்தருடைய பாத்திரத்தை அவமரியாதை செய்யணுங்கிறக்காகவே அது செய்யப்பட்டுச்சு. அதை ஊற்றி குடித்தது மாத்திரமல்ல, அவர்களுடைய தேவர்களை புகழ்ந்தார்கள். தேவஜனமே, நம்ம ஆண்டவர் அவருடைய பரிசுத்தத்தை, அவருடைய மகத்துவத்தை ஒருபோதும் விட்டு கொடுக்கிற தேவன் அல்ல. அப்போ நடந்த ஒரு முக்கியமான ஒரு சம்பவம், பெல்சாத்சார் திராட்சரசத்தை ஆண்டவருடைய பாத்திரத்தில் ஊற்றி குடித்து கொண்டிருக்கிறார். அப்போ ஒரு கையுறுப்பு மாத்திரம் வந்து செவுத்தில் எழுதுது. அதைத்தான் நம்ம வாசிக்க போகிறோம். வாசிக்கலாம். தானியேலின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 26லிருந்து 28 வரைக்கும். இந்த வசனத்தின் அர்த்தமாவது, மேனே என்பதற்கு தேவன் உன் ராஜ்யத்தை மட்டிட்டு அதற்கு முடிவுண்டாக்கினார் என்றும், தெக்கேல் என்பதற்கு நீ தராசிலே நிறுக்கப்பட்டு குறைய காணப்பட்டாய் என்றும், பெரேஸ் என்பதற்கு உன் ராஜ்யம் பிரிக்கப்பட்டு மேதியருக்கும் பெர்ஷியருக்கும் கொடுக்கப்பட்டது என்றும் அர்த்தமாம் என்றான். அந்த பெல்சாத்சார் பார்த்துட்டு இருக்கிறாரு. ஒரு கையுறுப்பு மாத்திரம் வந்து செவுத்துல எழுதுது. மெனே மெனே தெக்கேல் உபார்சன் அப்படிங்கிற எழுத்து எழுதப்படுது. இந்த எழுத்து என்ன அப்படிங்கிறது யாருக்குமே தெரியல. ராஜா கூப்பிட்றாரு. ஜோசியர்கள், ஞானிகள், சாஸ்திரிகள் எல்லாம் வந்து பார்க்குறாங்க. அந்த எழுத்தை யாருனாலையும் வாசிக்க முடியல. அப்போ தானியேலை குறித்து அவர் கேள்விப்பட்டு தானியேலை வரவழைத்து தானியேல் இதை வாசித்து காட்டுகிறார். இதோடைய மெனே மெனே தெக்கேல் உபார்சன்கிறத வாசித்து காட்டிட்டு அதோடைய அர்த்தம் என்ன அப்படிங்கிறத அவர் விளக்கி காட்டுகிறார். அதாவது, நீ தராசில் நெருக்கப்பட்டு குறைய காணப்பட்டாய், அதனால் உன்னுடைய ராஜ்யம் அடுத்தவர் கையில் ஒப்பு கொடுக்கப்பட்டுருச்சு. தேவஜனமே, இன்றைக்கி நம்ம உலகத்தில் வாழ்கிறோம். என்ன வேணாலும் செய்யலாம், மனம் போல் பேசலாம், மனம் போல் வாழ்க்கையில் நடக்கலாம் அப்படின்னு சொல்லி நம்ம நடக்கிறோம். அப்படி இல்லை. வேதம் அழகாக சொல்லுகிறது, அநீதி செய்கிறவன் இன்னும் அநீதி செய்யட்டும், அசுத்தமாக இருக்கிறவன் இன்னும் அசுத்தமாக இருக்கட்டும், பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாக இருக்கட்டும். தேவஜனமே, அவன் கிரியைகளுக்கு தக்க பலன் என்னோடு கூட வருது. இம்மையிலும் அதற்கான பலன் உண்டு, மறுமையிலும் அதுக்கான பலன் உண்டு. இன்றைக்கி நம்ம ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நம்ம பேசுகிற பேச்சில் கவனம் தேவை, நம்ம செய்கிற செயல்களில் கவனம் தேவை. நம்ம நினைக்கிறோம் நம்ம இந்த உலகத்தில் செய்கிற ஒவ்வொரு செயல்களுமே விதைக்கிறதற்கு சமம். விதைத்த விதை முளைக்காமல் போகாது. நீங்கள் செய்த நன்மையாக இருந்தாலும் சரி, நீங்கள் செய்கிற தீமையாக இருந்தாலும் சரி, அதற்கான பலன் இந்த உலகத்தில் நீங்கள் வாழும் பொழுதும் அனுபவிப்பீங்க. அதற்கு பிறகு, மரித்ததுக்கு பிறகு நம்மளுடைய ஆத்மா தேவனுடைய நியாய தீர்ப்புக்கு முன்பாக நிற்கும். அப்பையும் நிரந்தரமான தீர்ப்பை நம்ம பெற்றுக்கொள்வோம். அதனால் நம்ம செய்கிற ஒவ்வொரு செயல்களுக்கும் கவனம் தேவை, நிதானம் தேவை, ஜாக்கிரதை தேவை.
பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாக இருக்கட்டும், நீதி செய்கிறவன் இன்னும் நீதி செய்யட்டும். தேவஜனமே, கர்த்தராகிய இயேசு சீக்கிரமாய் வருகிறார். அதற்கு பிறகு இந்த பெல்சாசாருடைய காரியம் ஒரு கையுறுப்பு வந்து எழுதுச்சு. அதற்கு பிறகு என்ன நடந்துச்சுங்கிறத வாசிக்கலாம். தானியேல் 5ஆம் அதிகாரம் 30-31 வசனம். அன்று ராத்திரியிலே கல்தேயரின் ராஜாவாகிய பெல்சாத்சார் கொலை செய்யப்பட்டான். மேதியனாகிய தரியு தன் 62ஆம் வயதில் ராஜ்யத்தை கட்டிக்கொண்டான். இந்த உலகத்துல நம்ம என்ன வேணாலும் செய்யலாம், கேட்கறதற்கு யாரும் இல்லைன்னு சொல்லி நம்ம நினைக்க முடியாது. நம்ம தேவாதி தேவன், சர்வ லோக நியாயாதிபதி. நம்ம செய்கிற எல்லா காரியங்களுக்கும் அவர் பலன் அளிக்கிறவர். வசனம் அதனால தான் சொல்லுது, சீசன் என்னும் நாமத்தின் நிமித்தம் ஒரு கலசம் தண்ணி கொடுத்தாலும் அதற்கேற்ற பலனை அவன் அடையாமல் போக மாட்டான். தேவஜனமே, தேவனுக்கு பயப்படுங்க, அவருடைய கற்பனைகளுக்கு கீழ்ப்படிங்க. அதனால உங்களுக்கு மிகுந்த பலன் உண்டு. நீங்க நன்மை செய்யலாம். நான் மனுஷனுக்கு நன்மை செய்தேன், அவங்க மறந்துட்டாங்கன்னு சொல்லி நீங்கள் நினைக்கலாம். பயப்படாதீங்க. மனுஷர் பயப்படலாம், மறந்தும் போகலாம். ஆனால் கர்த்தர் ஒருபோதும் மறக்கிறவர் அல்ல. நீங்கள் செய்த ஒவ்வொரு நன்மைக்கும் தீமைக்கும் பலன் உண்டு. நம்ம கண்களை முடிச்சு வைக்கலாம். எங்களை அதிக அதிகமாக நேசிக்கிற எங்கள் அன்புள்ள ஆண்டவரே, இந்த உலகத்தில் நாங்கள் வாழும் பொழுது அநேகர் குறித்து நினைக்கிறோம், இவங்கெல்லாம் இப்படி செய்கிறாங்களே, நன்மை செய்வாரும் உண்டு, தீமை செய்வாரும் உண்டு. ஆனால் அதற்கேற்ற பலன் பரத்திலிருந்து வருகிறது என்று நாங்கள் நினையாமல் போகிறோம். மனிதர்களுக்கு நன்மை செய்து அதை நினைக்கலன்னு சொன்னால் கவலைப்படுறோம். ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், எல்லாவற்றிற்கும் பலன் உண்டு. நீங்கள் விதைக்கிற எல்லா விதைகளும் பலன் வருகிறது போல, நீ செய்கிற நன்மையானாலும் தீமையானாலும் கர்த்தரிடத்திலிருந்து பலன் வரும். அன்புள்ள ஆண்டவரே, இந்த செய்தியை கொடுத்ததுக்காக நன்றி. இந்த செய்தியை கேட்குற ஒவ்வொரு ஜனங்களும் தேவனுக்கு முன்பாக தங்களை சீர்படுத்திக் கொள்ள உதவி செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். தேவஜனமே, நம்ம தேவனுடைய தராசில் அளக்கப்படுகிறோம். God bless you. ஆமென்.